ஹாய். இன்னைக்குள்ள பீரியட் பார்த்துருவோம். இன்றைக்கும் ஸ்கல்பிங்கில் நல்லா தான் போச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு லாஸ் ஆனதில் ஓவர் ட்ரேடு தான், வேறு ஒன்றும் இல்லை. ப்ரோக்கரேஜ் காஸ்ட்னு வச்சுக்கிடுங்களேன், அதில் இதாகிடுச்சு. அதான் இஷ்யூ. இதை எதாவது பண்ணி நிப்பாட்டணும். ஓகே, பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. பட்டு கேபிட்டலில் வந்து லாஸ் ஆகலை. காஸ்ட்டில் அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு. இது ட்ரெண்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் எடுக்கலை. ஸோ அதுவும் காஸ்ட் இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப பேடாக இருக்குது. இந்த வாரம்னா இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே இன்னும் லாஸ் ஆகலை, பட் ப்ராஃபிட்லாம் இருக்கும். சீக்கிரத்தில் ஆக மாட்டோம். ஸோ இன்றைக்குள்ள இது பாருங்கள், கேண்டில் தான் இங்கே கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. பெருசாக கொஞ்சம் ஒரே இதில் ஏற்றுறாங்க இறக்குறாங்க. இந்த மாதிரி இறக்குனாலாம் எடுத்துடலாம், இந்த மாதிரி இறக்க சமயம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிஃப்டி பாருங்கள், நிஃப்டி ஃபுல்லாக பை ட்ரெண்ட்லேயே தான் இருக்கான். என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னு ஆல் டைம் ஹையில் நிற்கிறதால என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிளானு புரிய மாட்டேது. ஸோ பார்ப்போம் எப்படி என்ன கொண்டு வராங்க அப்படின்ட்டு. ஸோ இதான் இன்றைக்கி உள்ள ஸ்டேட்டஸ். டெய்லி பிஎன்எல், வீக்லி பிஎன்எல் நான் போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா டெய்லி போடுறதால நான் ஸ்டாக் ஸ்பிட் பண்ணுறேன். பட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அது மூவ்மெண்ட் ஆயிடுது. ஸோ என்னால் போட முடியல. அதுக்கப்புறம் போட்டு வேஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் அதை நான் எதுவும் ரொம்ப இது பண்ணுறது இல்லை. அதான் இப்போ ஃபாரெக்ஸும் ஸ்டார்ட் பண்ணணும், கேபிட்டல் இல்லை, அதான் அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆச்சுன்னா டெய்லி கொஞ்சம் பார்க்கணும், எப்படியாவது டெய்லி ஒரு 10,000 எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பீஸ்ஃபுல்லாக எடுக்கணும்னு பிளான் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்க முடியுமா பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் பெரிய டைம் ஹவரில் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கான கேபிட்டல் தான் இங்கே. இதில் கேப் அப் கேப் டவுன்ஸ் இருக்கும், அந்த இஷ்யூவை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தான் அது ஒரு சின்ன இஷ்யூ. இதில் நம்ம மேலே ஏற்றிட்டு என்ட்ரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த எவ்வளோ பெரிய ட்ரெண்டை பிடிக்க முடியும். 15 மினிட்ஸ்லாம் தயவு செஞ்சு நீங்கள் நேச்சுரல்ஸ்லாம் போயிடாதீங்க. திடீர்னு என்ன ஆகும்னு தெரியாது கமோடிட்டி. இந்த கேப்பப்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு 10 பாயிண்ட் கேப்பப் ஆகிட்டான்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் இது பாருங்கள், 57 கேப் டவுன் டக்குன்னு மேலேயே போய்ட்டு இருந்தான், டக்குன்னு இறங்கிட்டான். ஸோ அதனால தான் அதுவும் பார்த்து பண்ணணும். ஸோ இன்றைக்கி உள்ள டீட்டெயில்ஸ் தான். வடக்கு நண்பர் மெசேஜ் பண்ணார், நான் உங்களை மீன் பண்ணி சொல்லலை அப்படின்னு. இருந்தாலும் இன்னொன்று எதுவும் சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை சொல்லலை, ஆனால் நம்ம தமிழ்நாட்டு உள்ளவங்களை பற்றி தான் சொல்கிறாரு. ஈஸியாக வந்து பண்ணலாம், ஆனால் இங்கே கிரிட்டிக்கலாக எல்லோரும் அவங்களும் மணி மைண்டட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவர் ஒரு ரோபோ வச்சுருக்காரு 25,000 ரூபாய்க்கு. ஒன்றும் இல்லை, ஹைக்கனாச்சி கேண்டில் போட்டு பைசல் வச்சுருக்காரு. பட் என்ன அதில் ப்ளஸ்னால் ட்ரெண்டு டக்குன்னு இதாக சமயம் அதை க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு போயிடும். ப்ளஸ் அவர் ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு, மணி மேனேஜ்மெண்ட்டை, அதை நமக்கு சொல்ல மாட்டார். ஸோ அதான் சொல்கிறார், அவங்களுக்குள்ளதெல்லாம் அப்படி ரன் பண்ணுறதெல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க அடுத்து. இங்கே என்னென்னா, நான் இதில் பிரேக் அவுட் ஆனால் தான் பை பண்ணுவேன், இல்லை ட்ரெண்ட் இப்படி மாறினா தான் பை பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுனால அவங்க ஃபுல் டைம் உட்கார்றதில்ல. ஒன்று ஃபுல் டைம் உட்காடுறாங்கன்னா ஃபாரெக்ஸ் போயிடுறாங்க. இன்னொன்று என்னென்னா இது பேங்க் நிஃப்டி மட்டும் தான் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. அதுலேயே அமௌண்ட்டு பார்த்துட்டு மீதி எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங் தான் சொன்னார் என்கிட்ட. ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறோம், மணி அந்த சைடு நிறைய குமிஞ்சு கிடக்கு, எல்லோரும் அவங்க லைஃப் ஸ்டைல் மாற்றிட்டே இருக்காங்க உள்ளே வந்து. நான் அதனால் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது இதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா
ஸ்ட்ரகிள் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 நல்லா உட்காந்து ஒரு 6 மந்த்ஸ் படிச்சீங்கன்னு வைங்களேன், அதுலேருந்து ஒரு 6 மந்த்ஸ் லாஸ் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். லாஸ்னால் ஒரேடியாக போகாது. நானே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேக்ஸ் 2.5 லேக்ஸ் தான் லாஸ் பண்ணியிருப்பேன். இத்தனை மார்க்கெட்டில் நான் சொல்கிறேன். வெளியே உள்ள லாஸு நான் சொல்லவே இல்லை. மார்க்கெட்டில் உள்ள லாஸே எனக்கு இவ்வளோ தான். மற்றபடி அங்கே ஹெல்ப் பண்ணி இங்கே பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அப்படி தான் லாஸே இருக்கே தவிர அடுத்தவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கணக்கு பார்க்காம நீங்கள் கணக்கு பார்த்து தான் எதுனாலும் பண்ணணும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். ஒரு பிஸ்னஸ் மைண்டடில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஸோ அதை பற்றி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இதான் இன்றைக்கி உள்ள டீட்டெயில்ஸ். ஏதாவது ஹெல்ப்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். பட் வந்து என்னால் இறங்கிலாம் சொல்லித்தர முடியாது. நான் யாராவது காமிக்கிறேன், அவங்கள்ட்ட படிக்கணும்னா படிங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஐடியாஸ் நான் சொல்லித்தரேன். ஏன்னா இன்னும் என்னால் பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்சாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ ஏன்னா சோசியல் மீடியாவில் நான் சொல்கிறதெல்லாம் என்னை பற்றி தெரியாது, நானே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை ஜி. ஓகே, நீங்கள் எதனாலும் சொல்லுங்கள். 2-3 பேர் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன். ஓகேன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ரிப்ளை பண்ணல. ஸோ அவங்களும் பண்ணால் ஓகே. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு நாள் பார்ப்போம்.